ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் பேஜி. நான் உங்கள் ஜெயஸ்ரீ. உங்கள் தனிமைக்கு இனிமை கொடுத்துட்ருக்க எர்த் அபைட்ஸ் அப்படின்னு கூடிய சீரீஸோடைய பார்ட் 2 இந்த வீடியோவில் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஓகே, பார்ட் 1 என்ன நடந்தது? ஹீரோக்கு வந்துட்டு ஒரு நாகம் கிடைச்சிடுச்சு. அதனால் ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போனார். ஏஞ்சி 3 வாரம் கழித்து பார்க்கும்போது உலகத்தில் எல்லாருமே ஏதோ ஒரு வைரஸ் தொற்றால் இறந்து போயிருந்தாங்க. அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இவர் தனிமையில் வாழ ஆரம்பிக்கும் போது 2 பேரை பார்க்குறாரு. ஆனால் அந்த 2 பேரும் வாழ்க்கையில் எந்தவித நம்பிக்கையும் இல்லாமல் இறந்து போக அந்த வழி தாங்காமல் தன்னுடைய காரை வேகமாக ஓட்டிட்டு வந்த ஹீரோக்கு ஒரு டாக் வந்துட்டு பெட்டா அமைது. ஸோ அதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கையில் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த பார்ட் 2ல பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அண்ட் கமெண்ட்ரியும் லிங்க் பின் பண்ணுறேன். ஐ கார்ட்லேயும் இந்த பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா மேலே பாப்பா இருக்கும். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பாருங்க. இப்போ பார்ட் 2ல என்ன நடக்குதுன்றதை பார்த்துலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரிப்ஷன், லைக், ஷேர் மூலியமா கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு கதையை ஸ்டார்ட் பண்றேன். தான் பார்த்த டாகுக்கு லக்குன்னு பேர் வச்சுட்டு அந்த டாகை தன்னுடைய கார்ல ஏத்திட்டு நேரா ஃபர்ஸ்ட் லைப்ரரிக்கு தான் போறாரு நம்மளுடைய ஹீரோ இஷ். போனவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, ஒருவேளை தன்னந்தனியா இருந்தா இந்த உலகத்துல சர்வைவ் ஆறது எப்படி அப்படின்னு நிறைய பேர் புக் எழுதிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி புக் எல்லாம் ஃபர்ஸ்ட் லைப்ரரியில இருந்து கலெக்ட் பண்ணிட்டு நேரா இவருடைய வீட்டுக்கு வராரு. தனியா இருந்த இவருக்கு இந்த டாக் மூலமா ஒரு பேம்பர் கிடைக்குது. அந்த டாகுக்கு ஒரு துணை கிடைக்க இவருடைய வாழ்க்கையை தனிமையை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிக்க இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க எல்லாம் தான் இறந்து போயிட்டாங்க. மத்தபடி மத்த அனிமல்ஸ் எல்லாம் உயிரோட இருக்கு. சோ அதுங்களையும் பார்த்துக்கிட்டே அப்படியே இவருக்கு 1 வருஷம் போகுது. 1 வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கவர் ரிப்பீட்டடா காலையில ஜாகிங் போறது, கிடைக்கிறத சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லைஃபை எந்த அளவுக்கு மோட்டிவேட்டடா வாழ முடியுமோ அந்த அளவுக்கு மோட்டிவேட்டடா வாழ்ந்துட்டு இருக்க திடீர்னு இவருடைய பெட் லக் ஒரு நாள் பால்கனியில நின்று எங்கேயோ பார்த்து கொலைச்சிட்டு இருக்கதை பார்த்து இவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். என்னன்னு பார்த்தா ரொம்ப தூரத்துல மனுஷங்க இருக்காங்க போல இருக்கு. அந்த மனுஷங்க இருந்தா ஒரு புகை வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு புகை சிம்னில இருந்து வர ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்த நோக்கி போறாரு. அது ரொம்ப தூரத்துல இல்ல, இவர் வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. என்னதான் சந்தோஷமா அந்த வீட்டை நோக்கி போய் மனுஷங்க இருக்காங்களான்னு பாக்கலான்னு போனாலும் கையில ஒரு கோடாலியோடய போறாரு. காரணம் என்னன்னா, என்ன மாதிரி ஆபத்து எங்க இருந்து வரும்னு தெரியாது இல்லைங்களா. சோ அந்த மாதிரி ஒரு பயத்தோடய இவர் அந்த வீட்டை நெருங்க அங்க ஒரு பொண்ணு கையில கண்ணை வச்சுட்டு அங்கேயே நில்லு, கிட்ட நெருங்கின கொன்னுடுவேன் அப்படின்னு பயமுறுத்த, பயப்படாதீங்க, உங்களை தேடிதான் வந்தேன், உங்களை காயப்படுத்தணும்னு வரல, என்னால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லவே அந்த பொண்ணு கொஞ்சம் என்ன பண்றா, சமாதானம் ஆயிட்டு அவரை உள்ள கூப்பிடுறா. இவங்க பேர் எம்மா. சோ இவங்களும் பாத்தீங்கன்னா யாராச்சும் உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தேடிக்கிட்டு இங்க தன்னந்தனியா இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நாளா வாழ்ந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அதாவது கொஞ்ச நாளா ரொம்ப நாளாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே இந்த மாதிரி ஒருத்தவங்க இந்த ஊர்ல இருக்கிறது தெரியாத அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறமா 2 பேரும் பேசுறாங்க. ஒருத்தவங்க எப்படி சர்வைவ் ஆனாங்க அப்படின்ற கதைகள் எல்லாம் ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நீ ஏன் தனியா இருக்கணும், என் கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எம்மாவை அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போக, ஒரு தனியா வாழற ஒரு ஆண்மகனோட வீடு எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கும், ரொம்பவே சுத்தமா வச்சிருக்காரு. பட் ஆனா இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம், நிறைய ஃபுட் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு சிலது எக்ஸ்பைர்ட் ஆனாலும் பரவாயில்ல, சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் ஏன் சாப்பிடணும், திரும்பி போயிட்டு நம்ம ஃபுட்டை தேடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓரளவுக்கு நண்பர்கள் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மார்க்கெட்ல போயிட்டு ஃபுட் எடுக்கிறாங்க. ஹீரோவுடைய ஃபோக்கஸ் எல்லாம் ஃபுட்டுல இருந்தாலும் எம்மாவுடைய ஃபோக்கஸ் முழுக்க மருந்துகள்ல தான் இருக்கு. ஸோ உடம்புக்கு ஏதாச்சும் வந்தா மருந்து வேணும் இல்லைங்களா. ஸோ அதை தேடிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சில பிரேதங்கள் கிடக்குது. என்னதான் 1 வருஷத்துக்கு மேல ஆனாலும் நிறைய பிரேதங்கள் இன்னும் அழுகி போகல மொத்தமா. ஸோ அது டீகம்போஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறதால அது ஒரு இதை ஸ்மெல் அடிக்குது. இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, எடுத்த வரைக்கும் போதும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு வழியா வெளியில வர, யார் யாரு எவ்வளவு ஃபுட் எடுத்தாங்க, எது முக்கியம்னு சொல்லி பேசிட்டு கார் எல்லாத்தையும் டம்ப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிடுறாங்க. இது வரைக்கும் எக்ஸ்பைர்ட் ஆன கேண்ட் ஃபுட்டை மட்டும் தான் ஹீரோ சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு பெரும்பான்மையா. பட் இப்போ எம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஒரு ஃபுட்டு சமைக்க 2 பேரும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா, இந்த உலகத்துல மனுஷங்க மட்டும்தான் இல்லாம போயிட்டாங்கல்ல, மத்தபடி அனிமல்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதுதான் இவங்களுக்கு ஒண்ணு தெரியுது, இந்த அனிமல்ஸ்க்கு இருக்கிற ஒரு இம்யூனிட்டி தான் இந்த நோயில இருந்து அதுங்களை காப்பாத்திருக்கு. ஸோ அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது, ஒருவேளை அன்னைக்கு அந்த நாகம் கடிச்சது இல்லைங்களா, ஸோ அதனுடைய விஷம் தான் இந்த நோயில இருந்து இவரை காப்பாத்திருக்கோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்கலாம், அது கூட காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எம்மா சொல்ல, அப்படியே ஒரு சில நாட்கள் இந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில கிடக்குது. இப்ப அடுத்த கட்ட பிரச்சனையா என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீட்டோ இல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளோ கிடைக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எத்தனை நாள் எக்ஸ்பைர்ட் ஆன ஃபுட்டையே சாப்பிட்டுட்டு இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னா அடுத்த கட்ட பிரச்சனை, இவங்க கிட்ட கரண்ட் இல்லை. ஸோ என்ன ஃபுட்டை இவங்க இனிமே ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணாலும் அதை ப்ரிசர்வ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதாவது கரண்ட்டை எப்படியாச்சும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அப்படி முடிவு பண்ணும்போது இவர் கடைக்கு போனாரு இல்லைங்களா, ஒரு சில சோலார் பேனல்ஸை பார்த்திருப்பாரு. சரி, ஓகே, நம்மளே ஏன் ஒரு சோலார் பேனலை ரெடி பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஆர்வம் வர அதுக்கான புக் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம நதிகளுக்கு போயிட்டு அங்க இருக்கிற மீனையும் பிடிச்சிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான மீட்டை ரெடி பண்றாரு. இப்படி உலகம் அழியிற டைம்ல இவங்களாவே ஒரு சில முன்னேற்றங்களை இவங்களுடைய வாழ்க்கையில எடுத்துட்டு வர எம்மா என்ன பண்றாங்க, புது புது காய்கறிகளை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மீட்டையே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது, எடிபிளான ஒரு சில ஃபுட்டு நமக்கு பிளான்ட்ல இருந்து வேணும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் இவங்க க்ரோ பண்ண
2 பேரும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு தனிமையும் இந்த ஒரு சப்போர்ட்டும் 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை கொண்டு வரவே 2 பேரும் காதல் வயப்படுறாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையும் தம்பதிகளா தொடர ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நல்லா ஹாப்பியா போயிட்டு இருக்க டைம்ல கொஞ்ச நாள் கழிச்சு எம்மா வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க போல இருக்கு. அதை கேட்டோடனே சந்தோஷம் தான் நம்மளுடைய ஹீரோக்கு. பட் அதை விட ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா அவருக்கு எப்படி பிரசவம் பார்க்கறதுன்னு தெரியாது, டாக்டர்ஸ் கிடையாது, ஹாஸ்பிட்டல்ல எந்தவித எக்யூப்மெண்ட்டும் சரியா இல்ல, ஒரு குழந்தைய வேற நம்ம இந்த உலகத்துக்கு எடுத்துட்டு வரோம்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஹை இல்லைங்களா. ஸோ அதை நினைச்சு அவர் கஷ்டப்பட ஏமா வந்து என்ன சொல்றாங்க, பரவாயில்ல கவலைப்படாதீங்க நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சமாதானப்படுத்த, அதுக்கு இவர் சொல்றது ஒன்னையும் இழந்துட்டேன்னா திரும்பி என்னால தனிமையில வாழ முடியாதுன்னு எனக்கு கிடைச்ச ஆறுதல், அதே டைம்ல குழந்தையும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மாவை இழந்த அந்த மனவேதனையை தன்னுடைய மனைவி கூட ஷேர் பண்ணிக்கிறாரு. ஸோ இவருடைய பயம் வந்து நியாயமானதுதான். திரும்பி தனிமையாயிடுவோமோ மனைவியும் இழந்துடுவோமோ அப்படின்னு பயப்படுறாரு. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க, இந்த குழந்தைய பெத்துக்கலாம்னு சொல்லிட்டு. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு தேவைப்படுற உபகரணங்கள் என்னென்ன, அடுத்தது அதுக்கு என்னென்னலாம் வந்து ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டூல்ஸ் நெசசிட்டிஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க. ஸோ இவர் பேசிக்கா ஒரு ஜியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1ல சொல்லியிருப்பேன். ஸோ அதனால இந்த மாதிரி மெடிக்கல் டேர்ம்ஸை தெரிஞ்சுக்கிறதுலையும் அதை கத்துக்கிறதுலையும் இவருக்கு பெருசா காம்ப்ளிகேஷன் இல்லாதால ஈஸியா ஒரு குயிக் லேர்னரை கத்துக்கிறாரு. ஆக்சுவலி ஒரு கொஞ்சம் படிப்ஸ். ஸோ அதனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு சர்வைவும் ஆக முடியுது. ஸோ அந்த மாதிரி கத்துக்கிட்டு தன்னோட மனைவியோட பிரசவத்துக்கு இவர் ரெடியாக எல்லாமே நல்லபடியா போகுது. இவங்களுடைய வயிறும் நல்லா பெருசாகுது. ஆனா இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய சத்துக்கள் போதுமானதா இல்ல. இவங்க கண்டிப்பா கொஞ்சம் பெரிய ஃபுட்டா சாப்பிடணும், அதாவது ஒரு மீட் மாதிரி ஏதாச்சும் சாப்பிடணும். ஸோ அதை பத்தி தன்னுடைய மனைவி தாங்கிட்ட சொல்றதை கேட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு தடவை கண்ணை தூக்கிட்டு வேட்டையாட போறாரு. அவர் கண்ணுதப்பட்டது அங்க இருக்கக்கூடிய நிறைய மாடுகள் தான். அதுல ஒரு மாடை செலக்ட் பண்ணி ஒரு வழியா மனசை வந்துட்டு தெம்பாக்கிட்டு பிறக்க போற குழந்தைக்கும் தன்னோட மனைவியோட ஹெல்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா ஃபயர் பண்ணி அந்த கண்ணை வேட்டையாடிட்டு அந்த கவ்வை வேட்டையாடிட்டு அது பக்கத்துல போய் நின்று பார்த்துட்டு இருக்காரு. என்னதை பாக்குறாருன்னு பார்த்தா கொன்னுட்டாரு. ஆனா அதை எப்படி டிசைட் பண்ணி அதனுடைய மீட்டை எடுக்கணும் அப்படின்ற ப்ரொசீஜர் தெரியல. மனுஷன் அதுக்கும் ஒரு புக்கை வச்சிருக்காரு போல இருக்கு. அந்த புக்கை எடுத்துட்டு வந்து எப்படி ஒரு மாட்டோடைய இறைச்சியை வந்து தனியா பிரிச்சு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது பிளான் படி ஒரு வழியா அந்த மாட்டோட இறைச்சியும் எடுத்துட்டு வந்துட்டாரு. எடுத்துட்டு வந்து தன்னுடைய பொண்டாட்டிக்கு வந்துட்டு பரிசா கொடுக்க ரத்த கலரியா வந்து நிக்கிற தன்னுடைய ஹஸ்பண்டை பார்த்து சந்தோஷமும் படுறாங்க. அதே டைம்ல இப்படிரா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமும் படுறாங்க. ஸோ இப்படி மீட்டை எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்போ இதை ப்ரிசர்வ் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ மீட்டையும் ஒரே நாள்ல சாப்பிட போறது கிடையாது இல்லைங்களா. ஸோ அதனால இவருடைய சோலார் பேனல் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அந்த வேலையை துரிதப்படுத்துறாரு. என்னென்ன டிஃபெக்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி கடைசியா சுவிட்சை போட்டா மனுஷன் ஜெயிச்சிட்டாரு, புடிச்சிட்டாரு. எப்படியோ எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு ரெடி பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட 6 மாசமா இதுக்கோசரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் சந்தோஷமா இருக்க தன்னுடைய மனைவி அடுத்த கட்டமா ஒரு விஷயத்த சொல்றாங்க, சந்தோஷம் தான், ஆனா எப்பயுமே இல்லாம இப்ப புதுசா நம்ம வீட்டுல ஒரு எலி வந்திருக்கு, இந்த எலி இப்பதான் பிடிச்சேன், எனக்கு தெரிஞ்ச அந்த மாட்டுக்கறியோட ஸ்மெல்லுக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், நம்மள மாதிரி இதுங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷான மீட் வேணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி சொல்ல அதை கேட்ட இவருக்கு பயங்கரமா வருத்தமாகுது. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவங்களோட ஃப்ரிட்ஜ் ஓடுது, அந்த அளவுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆயிடுச்சு. சந்தோஷமா 2 பேரும் இதை சாப்பிட்டுட்டு போய் படுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஊர் முழுக்க இருக்கக்கூடிய நாய்கள் பயங்கரமா குலைக்கிற சத்தம் கேக்குது. ஏன்னா எல்லா அனிமலும் உயிரோட தான் இருக்கு அந்த ஊர்ல. என்னடா திடீர்னு நாய் எல்லாம் குலைச்சிட்டு இருக்கு அப்படின்னு வந்துட்டு இவங்க போய் பார்த்தா கொஞ்ச நேரத்துல அந்த ஊர் முழுக்க பாத்தீங்கன்னா பல எலிகள், அதுவும் சைஸும் ரொம்ப பெருசா இருக்கு. என்ன ஆயிருக்குன்னா மனுஷங்க இருந்தா அந்த எலிகளை வேட்டையாடுவாங்க. ஆனா மனுஷங்களே இல்லாத ஒரு இடத்துல இதுங்க என்ன பண்ணிருச்சு, இருக்கிற பொந்துகந்துல எல்லாம் நல்லா வந்து இனப்பெருக்கம் பண்ணி பயங்கரமா தின்னு எல்லாம் புஷ்டியா இருக்க எல்லாம் எங்கேயோ படையெடுத்து வருது. எங்கடா படையெடுத்து வருதுன்னு பார்த்தா இவங்க வீட்டுக்கு தான் வருது. காரணம் என்னன்னா இவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த மாட்டுடைய இறைச்சி. ஸோ இந்த கறிக்கு தான் வருதுன்னு தெரிஞ்சவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி வந்த எலிகளை வந்துட்டு ஷூட் பண்றாங்க. ஆனா இவங்க வச்சிருக்கிற ஒரு துப்பாக்கியை வச்சு எவ்வளோ எலிகளை ஷூட் பண்ண முடியும், ஒன்னும் வேலைக்காகல. அதுக்கு மேல என்ன பண்றாங்க, வச்சிருக்கிற ஃபுட்டையும் எரிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சாப்பிட வச்சிருந்த மீட், அது மட்டும் இல்லாம இவங்க ப்ரிசர்வ் பண்ணி ஃபியூச்சருக்கு வச்சிருந்த மீட் எல்லாத்தையும் தூக்கி நெருப்புல போட்டு எரிக்க, இருந்தாலும் அந்த ஸ்மெல் அங்கே தானே இருக்கும். அதனால போகாம இவங்க வீட்டை நோக்கி அதுங்க படையெடுக்க, இதுக்கு மேல வேலைக்காகாதுமா வீட்டுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிற பொந்து கிந்து எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா செலோ டேப் வச்சு அடைக்கிறாங்க. அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு பெருமூச்சு விடும் போதுதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, இவங்களுடைய லக் இருக்கான்ல அவனை வெளியிலே விட்டுட்டாங்க வந்த அவசரத்துல. அவனை இந்த எலிகள் போட்டு கடிக்க ஆரம்பிக்க அவனை வெளியிலையும் விட முடியாது இல்லைங்களா. அதனால எப்படியோ ஒரு சில செலோ டேப்பை மட்டும் எடுத்துட்டு லைட்டா கதவை திறந்து அவனை மட்டும் உள்ள எடுக்கும் போது அந்த சந்துல நிறைய எலிகள் இவங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு. கதவை சாத்தினாலும் அந்த வந்த எலிகளை என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு எலி இருந்தாலே நம்ம வீட்டுல பெரிய தலைவலி. இத்தனை எலி வந்தோடனே அங்க அடி இங்க அடின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரே பரதநாட்டியம் ஆடி எப்படியோ அடிச்சு ஒரு வழியா அந்த லக்கையும் காப்பாத்தி ஒய்ஃபையும் ஒரு இடமா உட்கார வச்சு எங்களை விட்டா போதும் சாமின்னு சொல்லிட்டு அந்த எலிகள்ட்ட இருந்து தப்பிச்சு ஒரு ரூம்ல ஹீரோட ஒய்ஃப் அண்ட் லக் இவங்க 3 பேரும் உட்கார்ந்த நிலையிலே தூங்கி அந்த நாளை கழிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அடுத்த நாள் காலையில உங்களுக்கு
அவங்களுக்கு ஃபுட் இருந்துச்சா இல்லையா, இந்த எலிகளை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து பார்ட் 3ல சொல்றேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ எனக்கு ஃபுல்லா சொல்லணும்னு ஆசை தான். பட் என்னன்னா ஃபுல்லா சொல்லிட்டேன்னா எடிட்டிங்க்கு ரொம்ப டைம் ஆகுது, அப்லோடிங்க்கு ரொம்ப டைம் ஆகுது. அதனால தான் இந்த ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்றேன். ஸோ சீக்கிரமே பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 இன்னைக்கு சொன்ன மாதிரி அப்லோட் பண்ணிடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண, ஷேர் பண்ண மறக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு என்னோட நரேஷன்ல குறைகளோ நிறைகளோ இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி பண்ணவும் இம்ப்ரோவைஸ் பண்ணவும் ட்ரை பண்றேன். உங்களுடைய லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன், கமெண்ட்ஸ் இதெல்லாம் தான் வந்து லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பயங்கரமான மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷனை என்னைக்கு குறையாம கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இப்போ இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Jayashree. Bye bye. Take care.